அக்கா எவ்வளவு ரூபா ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. என்ன தம்பி ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை அட கொய்யா பழம் கூட வாங்கிருக்கீங்க, முக்கியமான பழத்தையே வாங்கலையே. அக்கா இதெல்லாம் விட என்னக்கா முக்கியமான பழம்? தம்பி இவ்ளோ பழம் வாங்குனதுக்கு வெறும் 30 ரூபாயில புற்றுநோய் செல்களை தடுக்கிறதுக்கான பழங்களின் ராணிய பப்பாளி தான். இத வாங்காம போறீங்க? அக்கா இந்த பப்பால்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனா யாருமே சாப்பிட மாட்டாங்கக்கா. டேஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க. தம்பி பார்க்க நல்லா படிச்ச பிள்ளையாட்ட இருக்க, விவரமே தெரியாம பேசுறியப்பா. தினமும் காலையில பப்பாளியை மட்டும் சாப்பிட்டு பாரு, ஒரே வாரத்துல இந்த பப்பாளி உனக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிய வரும். அது மட்டும் இல்ல விட்டமின் ஏ சத்து இருக்கு, புற்றுநோய் செல்களை தடுக்கிறதுக்கான முக்கியமான வேதிப்பொருளே இந்த பப்பாளியில தான் இருக்கு. நம்மளோட முகம் தலைமுடின்னு அத்தனைக்கும் ரொம்ப முக்கியமான பொருள் தான் இந்த பப்பாளி தான். 2 பழம் தர்றேன், வீட்டுல கொண்டு போய் கொடுங்க. பெண்களோட தோழியே இந்த பப்பாளி பழம் தான். ஏங்கா இந்த பப்பாளி பழத்தை பாயாச ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறியே, ஆனா எங்களுக்கு வேணாம். எங்க வீட்டுல பூரா பேருக்கு சுகர் இருக்கு, சாப்பிடக்கூடாது. தம்பி சுகர் இருக்கவங்களாம் இந்த வாழைப்பழம் மாம்பழம் சப்போட்டான்னு இனிப்பு சார்ந்த பழங்கள் எதுவுமே சாப்பிடவும் முடியாது, அவங்க சாப்பிடவும் கூடாது. ஆனா இந்த பப்பாளி பழத்தை மட்டும் நல்லா கனிஞ்சு சிவப்பு கலர்ல இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரியான பப்பாளி பழத்தை டெய்லியும் கூட அளவோட சாப்பிடலாம் அப்படின்னு மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த பப்பாளியில விட்டமின் ஏ சத்து இருக்கனால இந்த சின்ன பிள்ளையிலேயே கண்ணாடி போட ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கண் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும் சொல்றாங்க. இப்ப கண்ணு வெள்ளையா தெரியும், வயசான காலத்துல கண்ணு மங்களா தெரியும். இந்த மாதிரி கண் பிரச்சனை சரி பண்றதுக்கு பப்பாளி தான் மருந்துன்னே சொல்லியிருக்காங்க. ஏங்கா இப்ப பப்பாளி பத்தி சொல்றா, ஒரு பக்கம் ஸ்மார்ட் வாட்ச் பத்தி சொல்றா, இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாத ஸ்பைரோலினாவா அத பத்தி நல்லா தெளிவா சொல்றியே, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லித்தரா? நமக்கு யார் தம்பி சொல்லி கொடுக்க போறா? அப்படியே சொல்லி கொடுத்தாலும் இந்த கடக்கண்ணி எல்லாம் விட்டுட்டு நம்மளால படிக்க போகவா முடியுது. அதனாலதான் என் போன்ல குக்கு எஃப்எம்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலதான் மருத்துவர்கள் சொன்ன தகவலோட நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான நிறைய பயனுள்ள புத்தகங்கள் இருக்குது. ஹெல்த் மட்டும் இல்ல தம்பி, இப்ப நம்மள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை எப்படி சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு பினான்ஸ் சம்பந்தமாவும் நம்மளோட வரலாறுகள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே இந்த குக்கு எஃப்எம்ல கேட்டுக்கலாம். ஏங்கா எதை பத்தினாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அப்ப விலை அதிகமா இருக்குமே. அப்படி இல்ல தம்பி, 39 ரூபா செலவு பண்ணா போதும் இந்த குக்கு எஃப்எம் நீ கதை கேட்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியா 16 கோட பயன்படுத்தினா 60% ஆஃபர் இருக்கு. அப்ப இன்னைக்கே டெவலப் பண்ணி கதை கேட்க ஆரம்பிச்சிடுறேன். என்னைய மாதிரி நிறைய பேருக்கு கதை உட்காந்து பொறுமையா படிக்கிறத விட கதை கேட்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்க்கா. நாங்க பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு கதை கேட்டோம்னு வச்சுக்கோமே, வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும், கதையும் கேட்ட மாதிரி இருக்கும். அருமையா சொன்னீங்க தம்பி. இனிமே நீங்களும் கதை கேட்க ஆரம்பிச்சிருங்க பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெண்களுக்கு முக்கியமான பழம் அப்படின்னாலே இந்த பப்பாளியும் இந்த மாதுளம்பழம் தான். இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு அதிகமாகும், ரத்த சோகை மாதிரியான நோய்கள்லாம் வராதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பெண்களோட கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராதான். குறிப்பா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரின் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த பப்பாளி சாப்பிடுறது மூலமா வராதுன்னு சொல்றாங்க. பப்பாளில பெப்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. இது நம்ம சாப்பிடுறதால இந்த பெண்களுக்கு மாதம் மாதவிடாய் சுழற்சி வருதுல, அது ரெகுலரா வரும்னு சொல்றாங்க. இன்னும் விட்டமின் சி சத்து இதுல இருக்கனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும்னு சொல்றாங்க தம்பி. இத்தனை சத்து உள்ளதான் இந்த பப்பாளி, இதை வாங்காம போறீங்க. ஏங்கா இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கா? கிலோ எவ்வளவு ரூபாக்கா? போடுக்கா. அதே மாதிரி ஏதோ புற்றுநோய் செல்ல அழிக்கக்கூடியதுன்னு சொன்னியே, உண்மைதானா? அட ஆமா தம்பி, இந்த பப்பாளில லிக்கோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இயற்கையாவே இருக்கு. அதை சாப்பிடுறது மூலமா நம்ம உடம்புல போய் கலக்கிறது மூலமா புற்றுநோய் செல்கள் நம்ம வளர்ந்துச்சு அப்படின்னா அதை வளர விடாம தடுக்கிறதுக்கான முக்கியமான பொருளே இதுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது போக இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது வெளியே இருக்கக்கூடிய தோலை நம்ம கழுவிட்டு, அதாவது வெளியே இருக்க தோலை நீக்கிட்டு பழத்தை மட்டும் சாப்பிட்டா நல்லது. ஏன்னா அது வளரும் போது ஏதாவது மருந்துகள் தெளிச்சிருப்பாங்க, அந்த மருந்து நம்மளுக்கு போயிடக்கூடாது பாத்தீங்களா, அதனால தோலை நீக்கிட்டு பழத்தோட சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க தம்பி. ஆக மொத்தம் சுகர் பேஷண்ட் முத கொண்டு எல்லாரும் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடலாம். அது சரிக்கா, மாசமா இருக்கவங்களாம் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னமோ பெண்களுக்கே நல்லதுங்கிற. தம்பி அது என்ன விஷயம்னா, பொதுவாகவே இந்த பப்பாளி பழம் கொஞ்சம் சூட்டை கிளப்பி விடுன்றதால தான் அவங்க சாப்பிட வேணாம்னு சொல்றாங்க. இன்னும் குறிப்பா இந்த பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான பப்பாளி பழத்தை மாசமா இருக்கவங்க சாப்பிடவே கூடாது. நல்லா கனிஞ்சு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய பப்பாளி பழத்தை சாப்பிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட மருத்துவர்கள் கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இன்னுமே இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டா முகம் பளபளப்பாகும் சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பப்பாளி பழத்தை வாங்கும்போது இப்படி ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்கக்கூடிய விதையோட சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து
அதை கட் பண்ணி உள்ளுக்கு இருக்க விதைய நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு நான் மூஞ்ச தடவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னு வைங்க உங்க முகம் பளபளப்பாயிரும். அது மட்டும் இல்லாம அந்த பப்பாளி பழமும் நல்லா கனிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அதையும் நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு மூஞ்ச தடவிட்டோம் அப்படின்னா மூஞ்சி பளபளப்பா இருக்கும் தம்பி. இப்பெல்லாம் இந்த ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸ் எல்லாம் இதெல்லாம் தான் பண்றாங்க. ஆமா பப்பாயா ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்துகிட்டு இருக்கேக்கா. அதெல்லாம் இதெல்லாம் பண்றாங்க. ஓ சரிக்கா, அந்த தோலை எதுக்கு பயன்படுத்த முடியுமா? செடிக்கு கொண்டு போய் போடுங்க. அப்ப ஆக மொத்தம் பப்பாளி பழம் வாங்கினோம்னா அதோட விதையும் யூஸ் பண்ணிக்கலாம், பழத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், தோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வாங்க. பரவாயில்லையேக்கா, போன்ல இருக்க ஆப்பை வச்சுக்கிட்டு இவ்வளவு நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. அட ஆமா தம்பி, இப்பெல்லாம் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு கதை கேட்கறதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஆனா அதெல்லாம் பெரிய பெரிய ஆடியோவா இருக்குது, நிறைய பேர் கேட்கறதுக்கு நேரமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆடியோ புக் எல்லாத்தையுமே 15 நிமிஷத்துல குக்கு எஃப்எம் குயிக்கா சொல்லி தராங்க. அக்கா அப்ப இன்னைக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணி கதை கேட்க ஆரம்பிக்கிறேன். நீ அதுக்கு முன்னாடி பப்பாளி 2 பழத்தை கொடு. பப்பாளி பழமே